Hi guys, வணக்கம். வெல்கம் டு ஒரு ரிவ்யூ சொல்லிட்டு மாஸ்டர் சேனல் அண்ட் திஸ் யுவர் அரவிந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ இஸ் பிரபாஸ், பிருத்திவிராஜ், ஸ்ருதி ஹாசன். ஸோ இவங்க எல்லாம் நடிச்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆன சலார் அப்படின்ற படத்தை பற்றி தான். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ சலார் என்ன மாதிரி ஸ்டோரி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, பிரபாஸும் பிருத்திவிராஜும். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பிரபாஸ் வந்து அந்த இடத்த விட்டு போகிற நிலைமை ஆயிடுச்சு. ஸோ பிருத்திவிராஜ் நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு பிரபாஸ் போகிறான். ஸோ அதே மாதிரி ஒரு 25 இயர்ஸ் கழிச்சு பிருத்திவிராஜுக்காக வந்து அங்கே நடக்கிற பிரச்சனையை தீர்த்து அவனுக்கு அந்த கிங்டமை கொடுக்குறான் அப்படின்றது தான் ஒரு ஸ்டோரி. பட் அதுவுமே அந்த லைக் ஃப்ளாஷ்பேக்கில் வரும்போது ஃபுல்லாக காமிச்சிருக்க மாட்டாங்க, பிகாஸ் அதுதான் அந்த கிளைமேக்ஸ் இருக்கும். ஸோ மேபி நெக்ஸ்ட் பார்ட்டில் அது எல்லாமே கேரி ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். பிரபாஸோட அம்மா நடிச்சாங்க ரொம்ப ஓவர் கேரக்டர்ஸ், அவங்களுக்கு அவ்வளோ ஓவர் ஆக்டிங் மாதிரி இருந்துச்சு லைட்டாக. பிகாஸ் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு பார்க்கறது அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு பார்க்க. லைக் அவ்வளோவா நம்மளால கனெக்ட் பண்ண முடியல. லைக் அதே மாதிரி பிருத்திவிராஜ், பிரபாஸ் அவங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையில இருக்கும் போது அந்த பண்ணுற சீக்வன்ஸுமே லைக் என்னென்ன அளவுக்கு மீறி பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி லைக் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே நடக்கிறதெல்லாம் ஓகே பார்க்கலாம், பட் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகாது, நம்மளுக்கு ரியலாக நடக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகாது. ஓகே அப்படின்ற மாதிரி தான் கேஜிஎஃப் அப்படியே ஒரு வாட்டி திரும்ப பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி ஃபுல் பில்டப் மட்டுமே இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளேல. ஓகே அது அந்த ஸ்லோமோ அதெல்லாம் நல்லா இருக்குது, பட் அதை தாண்டி வெறும் பில்டப் மட்டுமே ரொம்ப கொடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப். ஸோ செகண்ட் ஹாஃபில் தான் லைட்டாக அந்த கதையே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நீ பிஜிஎம் பார்த்துக்கோ, நீ பக்காவாக ஃபுல் பிஜிஎம் நீ போட்டுரு, நீ வந்து எடிட்டிங் பார்த்துக்கோ, நீ வந்து ஃபைட்டிங் பார்த்துக்கோ, எல்லாம் அப்படியே பிடிச்சி கதையை யாரா பார்ப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேஜிஎஃப் 2 நாளைக்கு முன்னாடி கூட கொண்டாடுறோம், பட் இது வந்து அந்த அளவுக்கு கொண்டாடுவாங்களா அப்படின்றது தெரியல. பிகாஸ் அதே கதை அதே இது அதே மாதிரி படம் இருக்குது, ஒரு வேற செட் ஆஃப் ஆக்டர்ஸை வச்சு நடிக்க வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் புதுசாகவோ இல்லை ரொம்ப இதாகவோ டச்சிங்காகவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது படத்தில். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அது அப்படியே அது நான் திரும்ப வீட்லேயே உட்காந்து ஓடிடிலேயே இது கேஜிஎஃப் பார்த்துட்டு போயிருந்தேன். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ரொம்ப. ஸோ அவங்க புரியுது லைக் எவ்வளோ அதுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஆக்டிங்காக செம்மையாக பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து ஓகே இது அப்படியே கேஜிஎஃப் மாதிரி இருக்குன்னு தான் எல்லாருக்குமே தோணும். அது நம்ம அப்படி யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சாலுமே நம்மளை தாண்டியுமே அப்படிதான் யோசிப்போம் கண்டிப்பாக. கேஜிஎஃப் மாதிரி இருக்குது அப்படி. கேஜிஎஃப் பிடிச்சவங்களுக்கு திரும்ப இன்னொரு டைம் போய் கேஜிஎஃப் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டப் மட்டும்தான், வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. ஸ்லோமோ போட்டு வர்றது, அந்த இன்ட்ரோ கொடுக்குறது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் இருக்கும் பிரபாஸ்க்கு ஒரு 2 டைம் இருக்கும். ஸோ அந்த 2 டைம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சீன்ஸ்லாம் அந்த ஒரு லென்த்தி சீன்ஸ் லைக் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பட் இதெல்லாமே தான் நான் ஆல்ரெடி பார்த்துட்டோங்க, அதே தான் திரும்ப பண்ணுறீங்க, அதே பேக்ட்ராப் வச்சு அதே மாதிரி மைனிங் இதில் வச்சு அதே மாதிரி பண்ணுறதுனால ஒன்றும் நம்மளுக்கு பெருசாக கனெக்ட் பண்ண முடியல. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எண்டில் வந்து கொஞ்சம் ஸ்டோரிக்குள்ளே போக பார்த்தாங்க, பட் அங்கேயுமே தொடரணும்னு போட்டு அடுத்த பார்ட்டில் தான் கண்டினியூ பண்ணுவோம். பட் நமக்கு எல்லாருமே தெரியும் லைக் இனிஷியலாகவே தெரியும் லைக் என்ன மாதிரி ஸ்டோரி வரப்போகுதுன்றது கெஸ் பண்ண முடிஞ்சது தான். ஸோ ஸ்டோரி ஒன்றும் பெருசாக அவங்க ப்ளே பண்ணவே இல்லை, இப்படி தான் நடக்கும்போதுன்னு நம்மளுக்கு தெரியும். மேபி அது கடைசியாக ஒன்று சின்ன ட்விஸ்ட்னு ஏதோ ஒன்று வைக்கணும்னு ஒன்றை மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஆக்டிவிட்டிஸ் எல்லாருமே செம்ம பிஜிஎம் பக்காவாக போட்டிருக்காங்க. லொக்கேஷன் வைஸ் அதே கேஜிஎஃப் லொக்கேஷன்ஸு, ஃபைட்டிங்கும் மரணமாக இருந்துச்சு ரொம்ப, எல்லாமே ஓகே. பட் ஸ்டோரி எங்கடா அந்த ஒன்று தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க லைக் கேஜிஎஃப் பிடிச்சவங்களுக்கு மேபி பிடிக்கலாம், பட் அதே திரும்ப கேஜிஎஃப் அதே பார்க்குற மாதிரி தான் இருக்கும், புதுசாக ஒன்றும் பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. மேபி டேரக்டர் வேறு புதுசாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இதே இதில் இன்னொரு பாட்டுன்னும் போது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் கேஜிஎஃப் 2 பார்ட் பார்த்து அதே ஃபீல்டில் இருக்கும். ஸோ இப்போயும் அதே இன்னொன்றும் அதே இதுதான் ஒரு மாதிரி லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன், இதே இது தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தான். ஸோ மேபி மாற்றி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் அவ்வளோதான். நம்ம சேனல் சார்பாக சலார் அப்படின்ற மூவிக்கு கொடுக்குற ரேட்டிங் இஸ் 2.25 அவுட் ஆஃப் 5. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் அரவிந்த் செய்யும் டாடா.